Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பெற்று ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆனி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்ப திட ஆரோக்கியத்துடனும் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப கோபத்தை வச்சுருப்பாங்க, சண்டைக்கு தயாராக இருப்பாங்க, நான் ரெடி நீ ரெடியா அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கெலாம் ரெடியாக இருப்பாங்க. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். சண்டை சச்சரவுகளும் குறைச்சிக்கிட்டது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திடகாத்திரமான உடல் ஆரோக்கியம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. மேஷராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை மேஷராசியில் பிறந்திருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க, ஆச்சார அனுஷ்டாரங்களை சிறந்து விளங்குவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல எப்போவுமே சுக்கிரனோட தேஜஸோடு இருப்பாங்க. சுக்கிரன் வந்து என்ன இதுக்கெல்லாம் இந்த வாசனாதி திரவியங்கள், மெத்தை, குஷன், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இருக்கும். மோஸ்ட்லி இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி நிலைகள் தான் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ரொம்ப கடின உழைப்பாளிலாம் இல்லை, கடினமாக உழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முருகன் சம்மந்தப்பட்டவங்க தான் அவங்களாம். முருக வழிபாடு பண்ணுறது மேஷராசினியர்கள் அனைவருக்குமே ரொம்ப சிறந்த விஷயங்கள். இந்த ஆனி மாத ராசி பலனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி 30ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி ரிஷபராசிக்கு போயிடுறார். இப்போது மேஷத்தில் இருந்த சுக்கிர பகவான் 7 கூடையவர் இல்லையா, அவங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அவர் வந்து 2ஆம் இடத்துக்கே போகிறார், தன்னோட சொந்த வீரான ரிஷபத்துக்கு போகிறார். ரிஷபத்துக்கு போகும்போது என்னென்னா பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை அமையாதவர்களுக்கு வாழ்க்கை துணை கட்டாயம் அமையும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற இந்த பயிற்சியானது, சுக்கிர பகவானோட பயிற்சியானது உங்களுக்கு பயனை தரும். அதே மாதிரி குரு பகவானோட பயிற்சி, குரு வந்து பயிற்சியாகி மிதுனத்தில் இருக்கார், உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிதுனத்துலேருந்து 9ஆம் இடம் பார்க்கும்போது பாக்கியஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம், அது எல்லாமே பலமாக இருக்குது. அப்போ தகப்பனார் வழியில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி, இது வரைக்கும் அப்பா கூட இருந்த சுணக்கமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான சூழ்நிலைகள் தந்தையுடன் ஏற்படும். அது இல்லாமல் திருமண அமைப்பும் ஏற்படும் சீக்கிரமாகவே. விட்டு போன காசு, வராத காசு, வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். சொந்தக்காரங்க யாரெல்லாம் பேசலையோ, உங்களை வந்து யாரெல்லாம் வந்து தவறாக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க, உங்களோட உதவியை கேட்பாங்க. தந்தை வழியிலையும் சரி, தாய் வழியிலையும் சரி, உதவி கேட்டால் உதவி பண்ணுங்கள். என்ன இருக்குது நம்மள மனுஷ பிறவியில், உதவி பண்ணுறது தானே எல்லாமே நல்ல குணம். யாருமே நீங்கள் இருந்து உதவி பண்ணுங்கள், இல்லாமல் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாதது இல்லை தான் சொல்லணும். இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி நீங்கள் கொடுத்து நீங்கள் கடன்காரனாகிறத விட நம்ம இதே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த நேரம் மட்டும்தான் கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட நம்பராகவே பழக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தகப்பனார் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பஞ்சமஸ்தானமாக. அது இல்லாமல் உங்களோட 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவோட சேர்ந்துருக்காரு. நல்ல லாபங்களை தரக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு. இதெல்லாமே வாக்கிய பிரகாரம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். திருக்கணித பிரகாரம் இன்னும் சனி பயிற்சி ஆயிடுச்சு, ஆனால் வாக்கிய பிரகாரம் ஆகலை. அதனால் வாக்கிய பிரகார பலன்கள் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்பார், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாரு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும். ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த செகண்ட் லைன் பிஸ்னஸ்ஸு, இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அதை தேவையில்லாமல் போய் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்.
ஏன்னா 11ஆம் நாள் அது மூலமாக நிறைய லாபங்கள்லாம் வரும். சில பேர் வந்து டேக்ஸ் கட்டாமல் இருந்து நமக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் வரும். அதனால் கரெக்டாக இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிவிடுங்க. நேர்மையாக எவ்வளோ இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காலபுருஷமே கால நிலைகளே கால சூழ்நிலைகளே உங்களுக்கு சாதகமாக மாறும். காலபுருஷன் உங்களுக்கு கட்டாயம் உதவி பண்ணுவார். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்குரிய சனி பகவானே 11ஆம் இடத்துல இருக்குன்னா தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் இருக்கும். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய், உங்கள் ராசிநாதன் இது வரைக்கும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் நீச்சமாக இருந்தார். அங்கேருந்து இப்போ கிளம்பி சிம்ம ராசிக்குள்ளே பூந்துட்டார். போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேதுவோடு சேர்ந்துட்டார். ராகுவோட பார்வையில் இருக்கார். சனி பகவானோட பார்வை பெறுகிறார். காதலில் இருக்கிறவங்களுக்குலாம் காதல் கசக்கும். இப்போதைக்கு அந்த காதல் கசக்குதைய பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பாட்டு தான் இப்போ நீங்கள் கேட்கணும். ஏன்னா வந்து இதை நம்பி நம்ம வீட்டில் சொல்லிடலாம், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கேது ராகுவோட சேரும்போது காதல் நிறைய டெவலப் ஆகும். ஆனால் வந்து வீட்டில் ஒத்துக்கிறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளாக தான் இருக்கும். ஆனாலும் குரு பார்வையினால் அது கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். மேஷராசினியர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை பூர்வ புண்ணியஸ்தான குலதெய்வமான உங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா எந்த குலதெய்வமோ அம்பாலாக இருந்தாலும் சரி, ஐயனாராக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு நீங்கள் நிச்சயம் பண்ணணும். பிரதோஷ கால வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நாகர் வச்ச தலை மேலே நாகர் வச்சுருக்கிற அம்பாள், அந்த அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். கருமாரி அம்மன் அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். ராகுகால வழிபாடு ரொம்ப சிறந்தது. 11ஆம் இடத்து ராகுகால வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லாபங்களை ஈட்டி தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்படுது. அப்போ சிம்மராசி இதில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை சூரியனோட நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு, 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா. எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லா காரியமும் ஜெயமாகும். எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் நாமஸ்மரணம் பண்ணிகிட்டே இருங்க. நாமஜபம் வந்து நாமஜபத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு என்னென்னா, எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் சரி, எத்தனையோ வேதங்கள் படித்து ஹோமங்கள் பண்ணி எல்லாமே பண்ணாலும் சரி, அதுக்கு எல்லாமே பலன் உண்டு. ஆனால் நாமஸ்மரணைக்கு வந்து தனிப்பட்ட பலன் உண்டு. உங்கள் உடம்பே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே கிரியேட் ஆகும் உங்கள் உடம்புல. நாமஸ்மரணம் ஓம் நம சிவய அப்படின்னா ஓம் நமோ நாராயணா, ஓம் துர்காதேவி நமோ நமக, உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ மகாலட்சுமியை நமக, யார் என்ன எந்த சுவாமியை நோக்கி நீங்கள் தவம் பண்ணணும் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து சித்தி ஆகும்போது உடல்நிலை மாற்றம் ஏற்படும், முகத்தில் தேஜஸ் ஏற்படும், வாக்கு வன்மை ஏற்படும்,
உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாகவே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.